மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வருகிற செய்திகள் எல்லாம் அனைத்தும் முக்கியமான செய்திகள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் வைங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் வீடியோ பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வீடியோவை கொஞ்சம் நேரம் தான் பார்க்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேனே தெரியாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால உங்களுக்கு தான் அந்த தகவல் தெரியாமல் போகுதே தவிர வேறு எதுவும் இல்லை. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நமது முதலமைச்சர் மீது ஒரு வழக்கு பதிவு வந்திருக்கு. எங்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஏன் வந்திருக்கு, எதற்கு வந்திருக்கு, எப்படி வந்துச்சு, இது மாதிரியான நிறைய கேள்விகள் உங்கள் வண்டிக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கும். என்னன்னு தெளிவாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது நமது தமிழக வெற்றி கழகம் நடத்தின பிரச்சாரம் கூட்டம் கரூரில் அந்த பெரிய துயரமான சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போனதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நம்ம ஜட்ஜ் அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் யாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அது ஒரு விபத்து. இருந்தாலும் அது விபத்தா இல்லை முழுக்க முழுக்க சதியா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கும் நம்ம முதலமைச்சர் M.K. ஸ்டாலினுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கரூர் சம்பவம் நடந்ததுனால நிறைய பேர் என்னென்னு சொன்னீங்கன்னா, இது திமுகவுடைய பிளான்னு ஸ்கெட்சு. அவங்க இதை பார்த்த உடனே வந்தாங்க. ஆம்புலன்ஸில் நோட்டீஸ் ஒட்டிலாம் எடுத்துகிட்டு வராங்க, பேனர் ஒட்டி எடுத்துகிட்டு வராங்க. சம்பவம் நடந்த 15 நிமிடத்திலே பார்த்திங்கன்னா அமைச்சர்கள்லாம் சருன்னு வராங்க, காரில் வராங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மெடிசனில் இருந்து மாத்திரைங்க எல்லா இடத்துலையும் நம்ம செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. என்னடா இது புதுசாக இருக்குது, இதெல்லாம் எப்படி சொல்கிறது, பிளான் பண்ணி வச்சு பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அது மாதிரி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. கிடையாது. போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னாங்க. ஆனால் போலீஸ் பாதுகாப்பு போலீஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 500 காவலர்கள் பார்த்திங்கன்னா நியமிச்சுன்னு இருந்தோம். அந்த 500 பேரும் காவல் காத்துன்னு தான் இருந்தாங்க. அதாவது மக்கள் கூட்டம் அதிகமானதால், அதாவது இவ்வளவு வரும்னு சொல்லிட்டு அங்கிருந்த போலீஸ்காரர்களும் நமது கட்சி ஆளுநர்களும் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 12,000 2,000 பேர் கூடுற கூட்டத்தில் 27,000 பேர் கூடுனா இந்த மாதிரி விபத்துக்கள் தான் நடக்கும். அதற்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதாவது யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அது ஒரு விபத்து தான் என்று நம்ம உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. அது மட்டும் இல்லை, இத்துடன் அந்த கரூர் சம்பவம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லலாம். இதுக்கப்புறமும் யாராவது எதனா ஒரு சர்ச்சையான ஒரு நிகழ்வுகளை வெளியே கொண்டு வந்தால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பெரிய விஷயமாக தான் போவோம். அது மட்டும் இல்லை, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் அப்போது அதனால் அனைத்து கட்சிகளும் கூட்டணிகள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏன்னா குறுகிய காலம் தானே இருக்குது. இன்னும் 6 மாதம், 6 மாதத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு புது சிஎம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. புது சிஎம் யார், நம்ம M.K. ஸ்டாலின் அவர்களா, இல்லை அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்களா, இல்லை புதிய தலைவர் நம்ம விஜய் அவர்களான்னு தான் ரொம்ப இவங்க 3 பேரில் யார் 2026 ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து காண்போம். இந்த மாதிரியான அரசியல் வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.